குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. 2025 விஸ்வாவாசு வருடத்தில் இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிக மிக முக்கியமான பெயர்ச்சி. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னா செவ்வாய் பெயர்ச்சி. இந்த செவ்வாய்க்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமானது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கையில், வீடு மனை பற்றி ஒருத்தர் யோசிக்கணும் அப்படின்னாலே செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும். அதே போல களத்திரம், பெண்ணிற்கு களத்திரம் அமையணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும். உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தம்பி சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இந்த கிரகம் தான் துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கொண்ட செயலில் தாக்கு பிடிக்கும் திறன், கடைசி வரை இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு தொழிலை செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் கடைசி வரை நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இந்த செவ்வாய் கிரகத்தோட மிக மிக முக்கியமான வேலை. ஒருத்தர் சரீர பலமாக இருக்கு, உடல் ஆரோக்கியம், பலம், இரத்தம் எப்படி, இரத்த நாளங்கள் எப்படி இருக்குது, அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஆரோக்கியம் குறித்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இவ்வளவு நாளாக நீச நிலையில் இருந்த செவ்வாய் பகவான் காலபுருஷனின் 4ஆம் இடமான கடகராசியில் இருந்தவர் இப்போ காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் இடம், பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். வருகின்ற ஜூன் 7ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். அதிலிருந்து ஜூலை 28ஆம் தேதி வரை அங்கதான் சஞ்சாரம் செய்து அருள்பளிக்க போறார். இப்படி பெயர்ச்சியாகி அருள்பளிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும், என்ன விதமான மாற்றங்கள், என்ன விதமான முன்னேற்றங்கள், பார்வை பலன் எப்படி இருக்குது, ஸ்தான பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விஷயத்தை நீங்க தொடர்ச்சியா பாருங்க. முழு வீடியோவும் பாருங்க, நீங்க முழுமையான விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும். இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். லட்சியம் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த செவ்வாய் பகவானோட பெயர்ச்சி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ஏற்பட்டிருக்கு. சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் பயணம் யோகத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சகோதர வழியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பலன்களையும் அடையக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ரிலேஷன்ஷிப் ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து இடமாற்றம், வீடு மாற்றம், பூமி வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் செய்யணுங்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. சிம்ம ராசி வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், அதுவும் கமிஷன் தொழில்களில் கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருந்தீங்க இல்லையா, இந்த காலகட்டம் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஜெயிக்க போறீங்க. களத்திர ஒற்றுமை, திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. கூட்டு தொழில்களில் இருந்து வந்த சிக்கல்கள் மறையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் 5ஆவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் உறுதுணையாக இருக்க போகுது. இது நாள் வரையும் உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய, பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்போ தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு நாள் நீச கதியில் இருந்தது. நீசம் அப்படின்னா எந்த வேலையும் நடக்கலை. உங்களுடைய ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இடம், வீடு, பூமி, இதெல்லாம் இந்த சம்மந்தப்பட்ட வேலைகள் எதுவுமே நடக்கலை. வண்டி வாகன பயணங்கள் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பாக இல்லை. இடத்தை மாற்றணும், வீட்டை மாற்றணும், பொருளாதாரம் இல்லை.
வருமானம் அப்படிங்கிறது பற்றாக்குறை, இயல்பாகவே உங்கள் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் அப்படிங்கிறதும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டு போச்சு இவ்வளவு நாளாக. சிம்மராசினியர்களை கேட்டு பாருங்க, அப்படிதான் இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த சிம்மராசியை பொறுத்த வகையில் நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். தனித்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. துணிச்சல் அப்படிங்கிறது இயல்பாகவே உள்ள குணம். எதுலையும் பார்த்தீங்கன்னா சொந்தமாக தன்னையை ஊக்குவிச்சுக்கிறது, செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்குனே உண்டான ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட சிம்மராசினியர்களுக்கே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது உருவாகிடுச்சு. முடியுமா முடியாதா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்ட காலம் இது. இப்போ இதற்கெல்லாம் மாற்றாக சந்தேகத்துக்கு இங்கே வேலையே இல்லை. ஏன்னா செவ்வாய் பகவான் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உடைய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கே வந்து அமர்றார். அப்போ என்னன்னா, ஆல்ரெடி நீங்கள் பலம் வாய்ந்தவர். செவ்வாய் பகவான் பாக்கியநாதனும் வந்து அமர்வதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரட்டிப்பு பலம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. எந்த அளவுக்கு நஷ்டம், எந்த அளவுக்கு சிக்கல், எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ அந்த அளவுக்கு உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அப்போ உறுதியாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எந்தெந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கல, இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்குது. இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, தாயோரோட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்படுறது, அல்லது டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கீங்க வேலை பார்க்குறவங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. படிப்பு அப்படிங்கிறது அருமையாக இருக்குது. உயர்கல்வி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசினியர்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கு. அதே போல் களத்திரம் அமையலை, நீண்ட நாள் கனவு, திருமண பாக்கியங்கள் ஏற்பாடாகலை அப்படின்னா கண்டிப்பாக திருமண பாக்கியங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பாடாகும் பெண் குழந்தைகளுக்கெல்லாம். ஓகேங்களா? அடுத்து கூட்டு தொழில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல்வேறு தொழில் வாய்ப்புகள், கமிஷன் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்பாக அமையும். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளவு நல்லா இருந்தாலும் இப்போ வந்து அஷ்டமச்சனி அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது நமக்கு. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, சிம்மராசினியர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் வீண் விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக உங்களை நண்பர்கள், உறவினர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா கூட வேலை பார்க்குறவங்க அப்படின்னு பல்வேறு விதத்தில் உங்கள்கிட்ட இருந்து ஒரு முதலீடு நீங்கள் அந்த கம்பெனியில் போட்டால் இரட்டிப்பு லாபம் வரும், இந்த சேர்ஸை வாங்கி வச்சிங்கன்னா 20 மடங்கு ஏறிடும், ஆமாம் அப்படின்னு பல்வேறு விதமான ஆசை வார்த்தைகளை கூறி ஏதாவது ஒரு முதலீடு செஞ்சு பல்வேறு விதமான விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அப்போ உங்களுடைய சொந்த நாலேஜ் இல்லாமல் எதுலேயும் முதலீடு செய்யாதீங்க. ஏன்னா முதலீட்டு முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை, விரயத்தில் இருக்குது. ஏதாவது சிக்கல், சண்டை, வம்பு, வழக்கு, அவமானம், ஆமாம் மனஸ்தாபம் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அப்போ உறவினர்கள் நம்பி, உறவுகளை நம்பி எந்த ஒரு இடத்துலையும் முதலீடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது சிம்மராசி அன்பர்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தோட சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் வேலையும் எப்படி இருக்குது அப்படின்னா மிகவும் சிறப்பாக இருக்குது. குரு பகவான் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் லாபம், அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து உங்களை பார்க்குறார். ரொம்ப அற்புதமாக இருக்குது. செவ்வாய் பகவானும் ரொம்ப சிறப்பை தரும் வகையில் இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் புண்ணிய பலன்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு ரொம்ப சிறப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.